இப்போ நாசா உங்களுக்கு கால் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக மூணில் இருக்குன்னு சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படி நீங்கள் மூணில் இருந்தீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நடக்கும், என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபஸ்ட்டு நாசாலேருந்து கால் வந்தவொடனே நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த செகண்டே நாசா அவங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க. நாசாவில் ரெடி பண்ணிவிட்டு ஸ்பேஸ் ஷூட்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து ஸ்பேஸுக்கு போக மூணுக்கு போக 3 நாள் ஆகும், கிட்டத்தட்ட 3 days ஆகும். கால் வச்சோடனே உங்களுக்கு பெரிய வித்தியாசமாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் பாடி வெயிட்டில் பாதி வெயிட் குறைஞ்சிரும். ஸோ அங்கே கிராவிட்டி கம்மியாக இருக்கனால நீங்கள் காலை லைட்டாக தூக்கி வச்சிங்கனாலே ரொம்ப தான் பறப்பீங்க. ஸோ ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஃபீலிங்கை ஃபீல் பண்ணுவீங்க. ரெண்டாவது, உங்கள் கூட எத்தனை பேர் வந்திருந்தாலும் சரி, பக்கத்துலேயே இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் எவ்வளோ கற்றுனாலும் உங்களுக்கு சவுண்டே கேட்காது. ஏன்னா அந்த இடத்துல அட்மாஸ்பியர் இல்லாதனால சவுண்ட் ட்ராவல் ஆக முடியாது, காற்று இல்லாதனால எப்படி சவுண்ட் ட்ராவல் ஆக முடியும்? ஸோ அதனால் எவ்வளோ கற்றுனீங்கனாலும் கேட்காது, உங்களோட ஹார்ட் பீட் மட்டும்தான் கேட்கும். அந்தளவுக்கு அமைதியாக இருக்கும். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி அடுத்து நீங்கள் கொண்டு போகிற ஸ்பேஸ் ஷூட்டில் இல்லாமல் உங்களால் ஸ்பேஸுக்கு போக முடியாது. இன்கேஸ் அந்த ஸ்பேஸ் ஷூட் இல்லாட்டி என்ன ஆகும்? ஆனால் படத்தில் வர மாதிரி பிளாஸ்ட் ஆகிடுவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஃபஸ்ட்டு உங்கள் மூளைக்கு போகிற ஆக்சிஜன் ஸ்டாப் ஆகி நீங்கள் மயங்கிடுவீங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் பாடி செயலிழந்துடும். தென் அதுக்கப்புறம் இறந்துடுவீங்க. நீங்கள் நிலாவில் இருக்கப்போ கிளைமேட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, சூரியன்லேருந்து வெளிச்சம் வரனால ஒரு சைடு ஹீட்டாகவும் ஒரு சைடு கூலிங்காகவும் இருக்கும். அதாவது சூரியனோட வெளிச்சம் டேரெக்டாக வரதுனால கிட்டத்தட்ட 127 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அங்கே ஹீட் இருக்கும். சரி, நிழலில் போய் நிற்கலாம் அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா -173 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைஞ்சிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வேரியேஷன்ஸ் டெம்பரேச்சர்ஸில் இருக்கும். அங்கே கொஞ்சம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா வானம் பிளாக் கலரில் இருக்கும். ஏன்னா இங்கே நம்ம இடத்துல 7 விதமான அட்மாஸ்பியர் இருக்கும். ஸோ அங்கே அந்த மாதிரி அட்மாஸ்பியர் லேயர் கிடையாது. ஸோ அதனால் வானம் ஃபுல்லாக பிளாக் கலரில் தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம எர்த்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரியும். ஸோ அந்தளவுக்கு பிளாக்காக இருக்கும். இன்னும் சொல்லணும்னா காலையிலையும் சரி நைட்டும் சரி அங்கே பிளாக்காக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய ரிஸ்க் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துல இருக்கப்ப மாட்டிக்கிறது பெரிய ஏலியன்ஸாலலாம் இல்லை, பட் ரேடியேஷனால் உங்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக நீங்கள் மூணுக்கு போனீங்க அப்படின்னா ரேடியேஷனோட தாக்கம் உங்கள் மேலே இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பக்கத்துலேயே சூரியன் இருக்குது, அதோட ரேடியேஷன் டேரெக்டாக வரும். எந்த ஒரு லேயர்ஸும் அட்மாஸ்பியரிக் லேயர்ஸ் இல்லாதனால உங்கள் பாடியில் அது டேரெக்டாக ரீச் பண்ணும். ஸோ அப்படி டேரெக்டாக பட்டுச்சு அப்படின்னா நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கட்டங்களை தாண்டி ஒரு நாள் உங்களுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் திருப்பி எர்த்துக்கு கூப்பிட்டு விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு நாள் நீங்கள் 3 போயிட்டு வந்தீங்க அப்படின்னா. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேஸ் இன்றைக்கி நைட் உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நாசாலேருந்து கூப்பிட்றோம், நீங்கள் நாளைக்கே 3க்கு போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு எந்த பிளானெட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், சத்தி கனெக்ட்ஸ்.